தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. தீபாவளியை முன்னிட்டு பொருட்கள் மற்றும் ஆடைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் பிற்பகலில் பெய்த கனமழையால் வியாபாரிகள் சிரமமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ராமராஜபுரம், வட்டப்பாறை, விளாம்பட்டி, பள்ளப்பட்டி, கட்டக்கூத்தம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் இதனால் சிலுக்குவார்பட்டி, அணைப்பட்டி, பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகையில் மழை வெயில் என திடீரென மாறிய வானிலையால் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டன. காமேஸ்வரம், திருப்பூண்டி, பூவை தேடி, விழுந்தமாவடி, காரப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலை ஓரத்தில் காய வைத்துள்ள நெல்களை தார்பாய் கொண்டு மூடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். தென்காசி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் ஆறு போல் மழைநீர் சென்றது. குற்றாலம், சங்கரன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தார் சாலைகள் தண்ணீர் சாலைகளாக மாறியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பல நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூர், கருங்குளம், விட்டிலாபுரம், நாட்டார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் நெல்லை, திருச்செந்தூர் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. கீழப்புத்தனேரி பகுதியில் சாலை பணிகள் நடந்து வரும் நிலையில் மழை நீருடன் கலந்து கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திருக்கண்டீஸ்வரம், மணவாளன்பேட்டை, சன்னாளூர், அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் குறுவை அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழை நீடித்தால் சம்பா சாகுபடி பயிர்களும் பாதிக்கப்படும் என கூறியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரின் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனிடையே சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.